வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு நீரிழிவு சர்க்கரை சத்து. அது என்னங்க நீரிழிவு சர்க்கரை சத்துக்கிறீங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை சத்து எதனால் குறையுது, இதை பற்றி தான் பார்க்குறோம். ஆரம்பத்தில் நீரிழிவுக்கு காரணமாக உடலில் உள்ள தாதுக்கள் அளவுக்கு மீறி வெளிப்படும்போது சர்க்கரை சத்து குறைந்து சர்க்கரை என்ற நோய் உண்டாகும். இதனால் சிலர் இளைப்பார்கள், சிலர் பருமனாக போவான், சிலர் திடீர்னு குண்டாக இருக்கிறவன் டக்குன்னு உள்ளேயிடுவான், சிலர் ஒல்லியாக இருக்கிறவன் பருமனாக குண்டாக மாறுவாங்க. இதற்கு காரணம் கணையம், கிட்னி கெட்டு விடுவது, சூழ்நிலை. வருமுன் காப்பதே நலம். இதற்கான வைத்தியத்தை இப்பொழுது கூறுகிறேன். நம்பர் 1, இளைத்தவர்கள் நாவல் பழ கொட்டை 1 மாதம் நன்றாக வெயிலில் காய வைத்து இடித்து தூளாக்கி உண்ண வேண்டும். அதாவது சர்க்கரை நோயில் இழைச்சி போயிருக்கிறவங்க நாவல் பழ கொட்டையை 1 மாதம் நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு கேழ்வரகு, கோதுமை போன்ற தானிய வகைகளில் நார்த்தன்மை அதிகமாக இருப்பதால் அவற்றை உரிய முறையில் உரிய அளவில் உட்கொண்டால், அதிகமாக கூழ் வகையை தயாரித்து உண்டாலோ சர்க்கரை அளவு அதிகரித்துவிடும். அதாவது கேழ்வரகு, கோதுமை போன்ற தானிய வகைகளை நீங்கள் களியாக தான் சாப்பிடணும், அல்லது அடையாக சாப்பிடலாம். ஆனால் கூழாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சுகர் அளவு அதிகரிக்கும். ஏன்னா நிறைய பேர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கூழ் கிடையாங்க, ஒரு கேழ்வரகு கூழ் கொடுங்க அப்படின்னு சாப்பிடுவீங்க. சுகர் பேஷண்ட்டு அந்த கூழ் சாப்பிடக்கூடாது, களியாக கிண்டி தான் சாப்பிடணும். மேலும் முருங்கைக்கீரையுடன் எள் சேர்த்து சமைத்து சாப்பிட நீரிழிவு மற்றும் சர்க்கரை கட்டுப்படுத்தும். இது ரொம்ப சிம்பிளானது. வாழைக்காய் பிஞ்சி காயை சமையலில் தொடர்ந்து பயன்படுத்தி வர வயிற்றுப்புண் மட்டும் இல்லைங்க, சர்க்கரையின் சத்தும் குறையும். வெள்ளைப்பூண்டு 6, 7 பெரிய இதழ்களை வெள்ளைப்பூண்டு ஒரு 6 எடுத்துக்கிட்டு பசும்பாலை போட்டு காய்ச்சி பாலையும் வெள்ளைப்பூண்டையும் வெந்தயத்தையும் சாப்பிட்டு வந்தால் 1 வாரத்திலே சர்க்கரை அளவு குறைந்து நீரிழிவு நோய் அது உதவும். அதாவது வெள்ளைப்பூண்டு 6 எடுத்துக்கணும், அதை பசும்பாலில் போட்டு காய்ச்சணும், அதோட வெந்தயத்தூள் போட்டு 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா சர்க்கரை சத்து குறைஞ்சு நீரிழிவு நோய் உதவும். இது ஒரு வகையான டிப்ஸ். விளாம் வேருடன் ஆவாரை வேர் மற்றும் கிராம்பு ஆகியவற்றை சம அளவு எடுத்து எருமை மோரில் வேக வைத்து அதை தயிரில் கலந்து அருந்தி வர சர்க்கரை நோய் குணமாகும். சீந்தில் கொடி, கிளாநெல்லி, நாவல் பழக்கொட்டை, கோரக்கிழங்கு ஆகியவற்றை பொடி செய்து ஒரு பங்கு கடுக்காயும், கருவேப்பிள்ளை, நெல்லிக்காய் வற்றல் ஆகியவற்றை பொடி செய்து 2 பங்காக கலந்து அதில் 1:2 கிராம் ஆக 20 நீரில் கலந்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் கட்டுப்படும். மேலும் சீந்தில் கொடி, சுக்கு ஆகியவை சம அளவு எடுத்து நச்சு நீக்கிவிட்டு காய்ச்சி குடித்து வர சர்க்கரை நோய் குணமாகும். அடுத்து ஆலம்பட்டை இடித்து சாறு பிழிந்து 10 பங்கு பால் சேர்த்து குடித்து வர சர்க்கரை நோய் கட்டுப்பட்டாகும். முருங்கைக்கீரை வெள்ளரி விதையுடன் அரைத்து வயிற்றில் மேல் பூசாக கனமாக பூச நீர் கட்டு உடைந்து சிறுநீர் பெருகும். மல்லிகை பூக்களை நிழலில் உறுத்தி காய வைத்து பொடி செய்து தேநீர் போல அருந்தி வர சிறுநீரகத்தில் ஏற்படைய கற்கள் நீங்கும். மேலும் நீர் சுருக்கு, நீரிழிச்சல் ஆகியவற்றை விளக்கும். கரும்பின் வேரை கழுவி நறுக்கி நீர் விட்டு காய்ச்சி குடித்து வர சிறுநீர் எரிச்சல் தீரும். சிறிய வெங்காயம் 100 கிராம் எடுத்து தோல் நீக்கி 1-2 தட்டி 3 தேக்கரண்டி வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதன் மேல் வெங்காய விழுதுவை பரவலாக பரப்பி வைத்து ஒரு நாள் முழுவதும் இப்படியே வைத்திருக்க வேண்டும். பிறகு வெந்தயத்தை மட்டும் நிலையில் உலர்த்தி தூள் செய்து 3 தினங்கள் அரைத்து
1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தூளில் மோரில் கலந்து குடித்து வர நீர் சிக்கல் சரியாகும்.